புஜ்ஜி பன்னு ரெண்டு பேருமே உயிர் நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பட்டணத்துல டிகிரிய கம்ப்ளீட் பண்ணிட்டு ஊருக்கு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரு கூடவே சேர்ந்து படிச்ச சின்ன காக்காவுக்கு படிச்ச உடனேயே சிட்டில ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அப்படி அவன் அங்க செட்டில் ஆனா. ஆனா டிகிரி முடிஞ்சதும் புஜ்ஜி பன்னு ரெண்டு பேரும் வேலைக்காக முயற்சி பண்ணாம வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க. வேலை வெட்டி எதுவுமே இல்லாம சும்மா ஊர் சுத்திக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அவங்களுடைய அம்மாக்களான துணிக்குருவி சோட்டுக்கிளி ரெண்டு பேரும் அவங்கள ஏதாவது செய்ய சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பசங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு நாள் காலையில துணி ரொம்ப கோவமா, ஏண்டி புஜ்ஜி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்ப? டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு முழுக்க சொல்லிக்கிட்டு சுத்துனது மட்டும்தான். இன்னும் எப்ப பார்த்தாலும் கும்பகர்ணி மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்க. அந்த சின்ன காக்காவை பார்த்து கத்துக்கடி. அவனும் உன் கூட தானே படிச்சவன். சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு பட்டணத்துல பெரிய உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜி எழுந்திருச்சு, ஐயோ என்னம்மா காலையில உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? டிகிரி படிச்சு என் மண்டையெல்லாம் சூடு புடிச்சு போயிருக்கு. ஒரு 6 மாசம் நிம்மதியா வீட்ல ஓய்வு எடுக்கலாம்னா விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் அந்த சின்னுவ பாருன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நான் வேலைக்கு போறேம்மா. அப்போ சோட்டு அங்க வந்து, என்ன துணி, இன்னும் உன் பொண்ணு கூட படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காளா? இவங்க எப்பதான் பாடத்தை படிக்க போறாங்கன்னே தெரியல. நான் கஷ்டப்பட்டு கடையில வேலை செஞ்சு என் பையனை படிக்க வச்சேன். ஆனா அவன் வேலைக்கு போகாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவங்களுக்கு புத்தி சொல்றதுன்னு தெரியல. அப்போ பன்னுவும் அங்க வந்தான். என்னம்மா காலையிலேயே துணி சித்தி வீட்டுக்கு வந்து என் மேல ஏதோ சாடி சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. நான் எங்கம்மா வீட்டுல சும்மா இருக்கேன். நான் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ஆடுறது இல்லையா? வேலை எங்களை தேடி வரும். எதுக்காக கவலைப்படுறீங்க? சோட்டு ரொம்ப கோவமா, வாய மூடுடா சோம்பேறி. என்னடா நான் எதை பேசினாலும் எகுத்தே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி எகுத்து பேசுறதுக்கு தானா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது. இனிமே நான் உன்னை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. அம்மாக்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் பசங்க ரெண்டு பேரும் அவங்க மனச மாத்திக்கல. ஒரு நாள் சாயந்தர நேரம் பன்னு கிளியும் புஜ்ஜி குருவியும் ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு குளத்துக்கிட்டு போய் அங்க தண்ணியில காலை விட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துலதான் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த மகிக்கழுகு இவங்க ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்து உடனே அவங்க பக்கத்துல வந்துச்சு. அட என்ன பசங்களா, ஆத்தங்கரையில சந்தோஷமா காலை தண்ணியில விட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. ஆமா, நீங்க டிகிரி படிச்சு வருஷம் கழிஞ்சிருச்சு. இன்னுமா உங்களுக்கு பொறுப்பு வரல? இன்னும் எத்தனை காலத்துக்கு வீட்லயே உக்காந்துருக்க பாக்குறீங்க? நீங்க பெரிய பசங்க தானே, ஏன் உங்களுக்கு புத்தி இல்ல? ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே? அப்போ புஜ்ஜி கொஞ்சம் கவலையா, இல்ல மகி ஆண்டி, நாங்க வேலைய தேடிக்கிட்டு இருக்கோம். வேலை எங்களை தேடி வரும். என்னது வேலை உங்களை தேடி வருமா? நீங்க தானே வேலையை தேடி போனோம். டிகிரி படிச்சுட்டு அந்த சர்டிபிகேட்ட என்ன பார்த்து ரசிக்கிறதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்களா? அந்த சின்னுவ பாத்தீங்களா? அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அத பலனா அவன் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். உங்க அம்மா உங்க கூட உங்களை கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? மகி சொன்னதை கேட்டு புஜ்ஜி பனுவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் தலை குனிச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா லூசி குஹும் ரெண்டு பேருமே வந்தாங்க. அவங்களும் மகிக்கு ஏத்தாப்புலதான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா மகி, உண்மையிலேயே இவங்களுக்கு வெக்கம் எல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இவங்க அம்மா உங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செய்யறாங்க. அந்த பொறுப்பு இவங்களுக்கு இருக்கா? இவங்களுக்கு வெக்கம் ஒண்ணுமே இல்ல. ஆமா மகி, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். இவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களோட அம்மா அவங்க இவங்கள சந்தோஷமா வளர்த்துட்டாங்க. இவங்களுக்கு நம்மளால புத்தி சொல்ல முடியாது. வாங்க போலாம். அப்படி அவங்க எல்லாரும் புஜ்ஜி பனுவ ரொம்பவும் கிண்டலா பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க பேசினது புஜ்ஜிக்கும் பன்னுக்கும் ரொம்பவும் கவலையாயிடுச்சு. ஒரு நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற லூசியோட டீ ஸ்டால் கிட்ட சோட்டுவும் துணியும் டீ குடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப அதே இடத்துலதான் மகிக்கழுகு சிச்சு காக்காவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் துணியை சோட்டுவ டார்கெட் பண்ணாங்க. என்ன துணி, உன் பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கரையில பன்னு கூட உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
இதுக்கு அவளை டிகிரி படிக்க வச்ச காசு இருந்திருந்தா இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பியிருந்தா உனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்திருப்பாங்க. அட பாவம் சோட்டு, உன்னோட பையன் பன்னு கூட அப்படிதான் உட்காந்து புஜ்ஜி கூட பேசிக்கிட்டே இருக்கான். பாவம், நீ கூட அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. ஆனா என்ன பிரயோஜனம், அரட்டை அடிச்சுக்கிட்டே சுத்துறானே. இவங்க இப்படியே இருந்தா ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. இவங்களுக்கு யாருமே ಮಾಪಳೆಯ ಕೂಡ ಕುಡ್ಕ ಮಾಟಾಂಗ. ಅವರು ಎಂತ ಬುದ್ಧಿವಂತರು. ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹಸಿ ಕೂರ್ಸಿದ, ಅದಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟನ್ ಕಲ್ತಿರೋದು. அப்படி ஊருக்கு மத்தியில துணி சோட்டுவ பத்தியும் அவங்க பிள்ளைங்களை பத்தியும் அவங்கள இவங்க வளர்த்தத பத்தியும் ரொம்பவும் அவமானமா பேசினதுனால பாவம் துணி சோட்டு 2 பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவமும் வந்துச்சு. யாருக்கும் எந்த ஒரு பதில கொடுக்காம நேரா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது புஜ்ஜி பன்னு 2 பேருமே வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வெட்டியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவத்தோட வந்த துணியும் சோட்டுவுக்கும் அவங்கள போட்டு சரியா நவுத்துன போல கோவம் வந்துச்சு. என்னங்கடி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு மான மரியாதை எதுவுமே இல்லையா? ஊருக்குள்ள நீங்க இப்படி உக்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எங்களை எல்லாரும் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோட்டு பன்னுவை பார்த்து, ஏ பன்னு, இப்படி வாசப்படியில உக்காந்துக்கிட்டு கதை பேசுறதுக்கா நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சது? ஊருக்குள்ள எல்லாரும் உன்னை பத்தி பேசி சிரிக்கும் போது என் உயிரே போற மாதிரி இருக்கு. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், வேலைக்கு போகணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? பன்னு அவங்க அம்மாவை பார்த்து பயந்து போயிட்டான். என்ன சித்தி, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஊருக்குள்ள யாரோ ஏதோ பேசுறாங்கன்னு இப்படி எங்களை வந்து எதுக்காக தீத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நீங்க எந்த தப்பும் செய்யலையா? சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி திண்ணையில உக்காந்து பேசுறது தப்பு இல்லையா? அந்த சின்ன அவங்க அம்மா எங்க 2 பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க வேலைக்கே போறது இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? அவங்க முன்னாடி நாங்க தலை குனிஞ்சு நின்னோம். அப்போ புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீங்க இப்படி வந்து எங்களை இப்படி திட்டுறீங்களே, அது நல்லதாமா? நாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வேலைக்கு போவோம். சோட்டு ரொம்ப கோவத்தோட, இன்னும் உங்களுக்கு நேரமே இல்ல. உடனடியா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இனிமே நீங்க எங்க போறீங்களோ என்ன பண்றீங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்களாவே ஒரு வேலையை தேடி வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்து எங்க முன்னாடி நில்லுங்க. இல்லனா வீட்டு பக்கமே வராதீங்க. கெட் அவுட். ஆமா, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்க மாறுற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியே நீங்க மிதிக்க கூடாது. அம்மாக்கள் சொன்னது கேட்டு பசங்களோட மனசு நொறுங்கி போச்சு. ஆனா அவங்க எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் துணியும் சோட்டுவும் அவங்கள மன்னிக்கவே இல்ல. வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் ஊரை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க ஊரை தாண்டி வேற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போற வழியில யாரும் நடமாடாத ஒரு இடம் இருந்துச்சு. அங்க புஜ்ஜி அழ ஆரம்பிச்சிட்டா. என்னடா பண்ணோம் இதெல்லாம்? ஊருக்காரங்க தான் இப்படின்னா நம்ம அம்மா உங்களே நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நம்ம இப்ப எங்கடா போவோம்? ஒரு ஜனங்க நம்மள பார்த்து சிரிச்சாங்க. நம்ம அம்மா அவங்களும் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களும் நம்மள புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, இனிமே எங்க போறது? அப்போ பன்னுவும் ரொம்ப கவலையா, புஜ்ஜி அழுவத புஜ்ஜி, எதுக்காக நீ அழுவுற? நம்ம சோம்பேறிங்க எந்த வேலைக்கும் லாயக்கில்ல, வேலைக்கு போக மாட்டோம்னு தானே நம்மள எல்லாருமே சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நம்ம பிரைவேட் வேலைய தேடுறது வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் வேலைய தேடி கஷ்டப்பட்டு படிச்சு உண்மையிலேயே கவர்மெண்ட் வேலைக்கு போய் காட்டணும். அந்த சின்னுவை விட நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும். புஜ்ஜி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, டே பண்ணு, நீ சொல்றது கூட உண்மைதான்டா. நம்மளும் கவர்மெண்ட் வேலைக்கு போய் நல்லா லெவலுக்கு வரணும். ஆனா கவர்மெண்ட் வேலைக்கு போனா நல்லா படிக்கணும். அதுக்கு எங்கேயாவது முதல்ல தங்க இடம் கிடைக்கணும். நம்ம எங்க போறதுடா? இங்க பாரு புஜ்ஜி, நீ கவலைப்படாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ பயப்படாம என் கூட வா, நான் பாத்துக்கிறேன். பன்னு புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு காட்டு வழியா இன்னும் கொஞ்ச தூரம் போனா. அப்படி போகும்போது அங்க ரொம்பவும் பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மரம். அந்த மரத்தோட மேல் பகுதிய வெட்டிருந்தாங்க. அதனால இப்போ கீழ்பகுதி தான் இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்பவும் பெருசாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல,
அதை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால யாருமே அந்த இடத்துக்கு அவ்வளவு ஈஸியா வர முடியாது. அப்ப அந்த இடத்த பார்த்து பன்னு, அங்க பாரு புஜ்ஜி, அந்த தண்ணிக்கு நடுவுல இருக்கிற மரத்துல எவ்வளவு விசாலமா இடம் இருக்கு. அதுதான் நம்ம இடம். ஆமாண்டா பன்னு, அந்த இடம் ரொம்ப விசாலமா தண்ணிக்கு நடுவுல இருக்கே. ஆமா, தண்ணிக்கு நடுவுல இருக்கிறது தான் நம்மளுக்கும் தேவை. இது தண்ணிக்கு நடுவுல இருக்கிறதுனால யாருமே இங்க வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளும் காட்டுல இருந்து மரம் இலைங்களெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு மேல ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு அங்கே இருந்துகிட்டு படிக்கணும். நம்ம ரெயின்போ வேகத்துல படிச்சுக்கலாம். அதை கேட்டு புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷமா, வாவ் பன்னு, உண்மையிலேயே உன்னோட ஐடியா அற்புதமா இருக்குடா. அந்த தண்ணிக்கு நடுவுல வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம படிச்சா யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி முடிவெடுத்த அவங்க 2 பேரும் உடனே காட்டுல கிடைக்கிற புல்லு, பெரிய விறகு கட்டை, பலகை, கயிறு, கொடி இது எல்லாத்தையுமே வச்சு அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க அவங்க ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு ரொம்பவும் அழகான ஒரு வீட்டை கட்டுனாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கும் தரைக்கும் நடுவுல மரத்தை வச்சே ஒரு பாலத்தையும் கட்டுனாங்க. அது இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அப்படி அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு காட்டுல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஏற்கனவே வரும்போது கொண்டு வந்திருந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிற புத்தகத்தை வச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், யாரு நம்மள வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். கடைசியில அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதினாங்க. ரிசல்ட்டுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊருக்கு மத்தியில மறுபடியும் லூசி புறாவோட டீ ஸ்டால்ல சிச்சு காக்கா, லூசி, மஹி, அப்புறம் சோட்டு, துணி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பரை மஹி கழுகு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மஹி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அதுல வந்த நியூஸ் பார்த்து மஹி சத்தமா கத்தி, அடடே, என்ன இது? அடடே, இந்த போட்டோல இருக்கிறது துணி, புஜ்ஜி உங்க பசங்க தானே? வாங்க வாங்க, சீக்கிரமா வந்து இந்த போட்டோல இருக்கிறத பாருங்க. அப்போ துணி ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன மகி, எங்க பசங்க போட்டோ பேப்பர்ல வந்திருக்கா? அவங்க எங்க இருக்காங்க? என்ன தப்பு பண்ணாங்க? சோட்டு பயந்து போய், ஐயோ ஆமா, என்னாச்சு? எங்க பசங்களுக்கு தயவு செஞ்சு படிச்சு சொல்லுங்க. மஹி நியூஸ் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. ஐயோ பைத்தியக்காரங்களா, உங்க பசங்க தப்பு பண்ணி பேப்பர்ல அவங்க போட்டோ வரல. அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக எக்ஸாம் எழுதி அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம கிராமத்தை சேர்ந்த புஜ்ஜி, பன்னு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி வர போறாங்க. அது கேட்டு லூசி ஷாக்கானா, என்னது? அந்த சோம்பேறிங்களான பன்னு, புஜ்ஜிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? அது கூட நேஷனல் லெவல்ல கவர்மெண்ட் ஜாபா? அப்போ சிச்சு காக்காவும், ஐயோ, எங்க சின்ன செய்யற பிரைவேட் வேலையை விட 4 மடங்கு சம்பளம் அதிகமா கிடைக்குமே, எவ்வளோ பவர் இருக்குமோ. துணி, சோட்டு உங்க திசையே மாறி போச்சு. துணி ரொம்பவும் சந்தோஷமா, ஐயோ கடவுளே, எங்க பசங்களை ரொம்ப அவமானப்படுத்தி வீட்ல இருந்து வெளியே துரத்திட்டோம். இப்போ கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருக்கு. சோட்டு கேட்டியா, நம்ம பசங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கா? சோட்டு துணி 2 பேரும் அழுதுகிட்டே, ஆமா துணி, என் பையன் என் மரியாதைய காப்பாத்திட்டான். பாவம், நம்ம தான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லையோ. வா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். துணி, சோட்டு 2 பேருமே அவங்க பிள்ளைங்களை தேடிக்கிட்டு காட்டு வழியா போனாங்க. அவங்க பின்னாடியே மஹி, லூசி, சிச்சு கூட போனாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தேடிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு குளத்துக்கு நடுவுல ஒரு அழகான மரத்துக்கு கீழே ஒரு வீடு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வெளியில பன்னு, புஜ்ஜி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் பார்த்து இவங்க எல்லாருமே ஆச்சரியமா, புஜ்ஜி எங்க அம்மா, பன்னு என் மகனே, என்ன மன்னிச்சிடுறா. புஜ்ஜி, பன்னு 2 பேருமே அவங்க அம்மாக்களை பார்த்து வேகமா அங்கிருந்து ஓடி வந்தாங்க. பிள்ளைங்களை பார்த்த உடனே துணி, சோட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுமா, ஊரு ஜனங்களோட வார்த்தையை கேட்டு உங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம். நீங்க இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களோட வெற்றியை பார்த்து நாங்க பெருமைப்படுறோம். அப்போ புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா கவலைப்படாதீங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் எங்க 2 பேரையும் திட்டி அவமானப்படுத்தலன்னா நாங்க இது வரைக்கும் அந்த திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம். உங்களாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு நல்ல நிலைமைக்கு உயர்ந்திருக்கோம். அப்போ மஹிக்கழகு தலை குனிச்சு நின்னு, பசங்களே, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கூட உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டோம்.
ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமைசாலிங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனது மட்டும் இல்லாம அழகான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா பசங்களா, நீங்க தான் இவ்வளவு பெரிய வீட்டு கட்டினீங்களா? உங்க திறமைக்கு முன்னாடி எங்க பசங்க எல்லாம் உங்க முன்னாடி நிக்க கூட முடியாது. அப்போ பன்னு சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆண்டி, நாங்க தான் அந்த மரத்து மேல வீட்டை கட்டினது. உண்மையிலேயே அந்த மரம் தான் எங்களுக்கு உதவியா இருந்தது. இத நான் ஒரு அவகாசமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊருக்காரங்க எல்லாரும் நேத்து வரைக்கும் புஜ்ஜியையும் பன்னுவையும் ஏன் அவங்க பெத்தவங்களையும் கூட கிண்டல் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா இப்போ எல்லாருமே பிள்ளைங்களோட திறமையும் அம்மாக்களோட திறமையும் பார்த்து பாராட்டினாங்க. துணி, சோட்டு 2 பேருமே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அம்மாக்கள் திட்டுறது நல்லதுக்காக தான் இருக்கும். அம்மாக்கள் திட்டுறது நல்லதுக்குன்னு தெரிஞ்சு அவங்க சொல்றத நாம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில நாம ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வருவோம். ஏழை வீடு பணக்காரங்க வீடு. துணியும் சிச்சுவும் அக்கத்து பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க. துணியோட வீடு ரொம்ப பெரிய வீடு. அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவகிட்ட ரொம்ப பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு அவ நடந்துக்கிறதுலயும் அவ பேச்சிலையும் தெளிவா தெரியும். பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்கா, அவ ரொம்பவும் ஏழை. அவ வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆனா சிச்சு ரொம்ப புத்திசாலி. யாராவது அவகிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா அவளுடைய வழக்கத்துல அவ அதுக்கு சரியான பதில தான் கொடுப்பா. ஒரு நாள் காலையில துணிக்குருவி அவ வீட்டு வாசல்ல பெரிய ஒரு சோஃபாவை போட்டுக்கிட்டு உக்காந்து ஜூஸ குடிச்சுக்கிட்டு சிச்சுவை பார்த்து கிண்டலா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏ சிச்சு, இன்னைக்கு பாத்தியா வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இப்போ என்னோட வீட்டுக்குள்ள போய் 2 ஏசி போட்டுக்கிட்டு அழகா படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா உன்னோட நிலைமைய பாத்தியா? அந்த சின்ன குடிசை வீட்டுல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்கு வந்து வேலை செய். நான் உனக்கு அதிகமா சம்பளம் போட்டு கொடுக்கறேன். அப்போ உன்னோட வறுமை கொஞ்சம் குறையும்ல. துணி, வீடு பெருசா இருந்தா பத்தாது, மனசு கூட பெருசா இருக்கணும். உன் வீட்ல ஏசி இருக்கலாம், ஆனா என் வீட்ல சில்லுன்னு ஏசிய விட அருமையான காத்து வருது. நான் கூலி வேலை வேணா செய்யலாம். கூலி வேலை செஞ்சாலும் அரை வயித்து சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாதான் நான் தூங்குறேன். உன் வீட்ல வந்து வேலை செய்யற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கூலி வேலை செஞ்சாலும் நிம்மதியா வாழ்றேன். ஓஹோ, நீ ஏழையா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற திமிரு மட்டும் உன்னை விட்டு போகாதா என்ன? என்னோட வீடு பாத்தியா பேலஸ் மாதிரி எப்படி ஜொலிக்குதுன்னு. ஆனா உன்னோட குடிசை பாரு, ஒரு காத்தடிச்சாலே பறந்துரும். என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட லெவல் என்ன? என்னோட ஸ்டேட்டஸுக்கு என் முன்னாடி நின்னு பேசக்கூட தகுதி இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. துணி, பணம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். பணத்தை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனுஷனை யாராலையும் சம்பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு பெருசுன்னு நினைக்கிற உன்னோட பணம் நாளைக்கு நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உபயோகத்துக்கே வராது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு நான் தான் தேவைப்படுவேன். சரி, நான் என் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு அங்கிருந்து போயிட்டா. அப்போ துணி, எனக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது, நான் தான் ரொம்ப ரிச் ஆச்சே அப்படின்னு திமிரா சொல்லி உள்ள போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகிக்கழுகும் சோட்டுக்கிளியும் துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கவலையில இருந்தாங்க. 2 பேருக்கும் ஏதோ கஷ்டம் வந்ததுனால கொஞ்சமா பண உதவி கேக்குறதுக்காக தான் துணியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ துணி அவ வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. துணி, துணி, கொஞ்சம் கதவை திறக்கறியா? எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கோம். கொஞ்சம் கதவை திற. அதுக்கு துணிக்குருவி, என்ன சோட்டு, மகி, காலையிலே வந்து என் வீட்டு முன்னாடி உக்காந்துருக்கீங்க. என்ன வேணும், என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. துணி, என்னோட மல்லிகை கடையில நேத்து நைட்டு கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. அதனால அங்க இருந்த பொருளுங்க எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு. நீ எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுக்கறியா? உன் கடனை நான் அப்புறமா தீர்த்தறேன். ஆமா துணி, எனக்கும் என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு ஒரு 3000 ரூபாய் காசு தேவை இருக்கு. நீ மட்டும் அந்த காசை உதவி செஞ்சேன்னா சீக்கிரமா கொடுத்துறேன். இந்த ஊர்ல உன்னை விட இவ்ளோ காசு இருக்கிறவங்க யாருமே இல்லையே. துணி சத்தமா சிரிச்சு, என்னது, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமா? உங்க எல்லாருக்கும் கேட்ட நேரத்துல பணம் கொடுக்கறதுக்கு நான் இந்த பணத்தை சும்மா வச்சிருக்கேனா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இவங்க வியாபாரத்துல நஷ்டமாகுமா? நான் காசு கொடுக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கு 3000 ரூபாய் 5000 ரூபான்னு காசு கொடுக்கணுமா? உங்க மூஞ்சிய கண்ணடியில இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா?
சோட்டு கவலையா, கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறவங்கள நண்பருங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னவோ இப்படி பேசுற துணி. அப்போ துணி கோவமா, என்ன பார்த்தா உங்களை நம்புற மாதிரி இருக்கா? நீங்க காசை வாங்கிக்கிங்க தவிர அத திருப்பி கொடுக்கவே மாட்டீங்க. என் காசுல நீங்க எல்லாருமே பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது முடியாத கதை. எனக்கு இங்க நின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? துணி, நம்ம எவ்வளவு வருஷமா ஒண்ணாமே இருக்கோம். இப்ப பணம் வந்திருக்குன்னு இந்த மாதிரி பேசுறிய நீ? பண திமிரு இப்ப உனக்கு நெத்திக்கேறி போயிருக்கா? ஆமா, நெத்திக்கேறி இருக்கு. பணம் இருந்தா கர்வம் எதுக்காக இருக்காது? நீங்க ஏழைங்க, நான் பணக்காரி. உங்க ஸ்டேட்டஸுக்கும் என் ஸ்டேட்டஸுக்கும் நான் உங்ககிட்ட பேசவே கூடாது. இப்போ வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளட்டுமா? அப்படி துணி அவங்க 2 பேரையுமே ரொம்பவும் அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. அதே வருத்தத்தோட அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்க 2 பேரும் மனசுல இருக்கிற வருத்தம் இப்போ துணி மேல கோவமா மாறுச்சு. அவளுடைய திமிர எப்படியாவது அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா மகி, அந்த துணி எவ்வளவு திமிரா பேசுற? அவளோட திமிருக்கு கண்டிப்பா நம்ம ஒரு சரியான பாடத்தை அவளுக்கு கத்து கொடுத்தே ஆகணும். ஆமாம் சோட்டு, அவ ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கஷ்டத்தோட விலை என்னன்னு தெரியல, அதனாலதான் அப்படி பேசுறா. அவ பணக்காரி, அவளுக்கு கஷ்டத்தோட அருமை என்ன தெரியும்? சோட்டு பக்கத்துல இருக்கிற வாட்டர் பைப்பை பார்த்து, இங்க பாத்தீங்களா மகி, இது பைப்பு, துணியோட வீட்டுக்கு போற வாட்டர் பைப். இது வீட்டுக்கு வெளியில இருந்து தான் போகுது. இத நம்ம கட் பண்ணிட்டா, இது வெயில் காலம் வேற, அவளுக்கு தண்ணிக்கு பிரச்சனை வரும். இந்த வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள அவ அழுவா, அவளோட கர்வம் குறையும். அட ஆமா சோட்டு, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். தண்ணி இல்லைன்னா யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. நம்ம பெரிய கல்ல கொண்டு வந்து இந்த பைப்பு மேல போட்டு உடைக்கலாம், அப்போ அவளுக்கு கஷ்டம் தெரியும். அப்படி மஹி சோட்டு 2 பேரும் சேர்ந்து துணியோட வீட்டுக்கு போற மெயின் வாட்டர் பைப்பை ஒரு கல்ல வச்சு உடைச்சிட்டாங்க. தண்ணி எல்லாம் வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. துணி கூட ரொம்பவும் வேர்த்து போய் தான் அவளுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா. இந்த அனலுக்கு ஒரு தடவை குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ குளிக்கிறதுக்கு போனா. அட என்ன இன்னைக்கு இவ்ளோ வெயிலா இருக்கு? ஏசில உக்காந்தாலும் இப்படி வேர்த்து ஊத்துது. நான் போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்தாதான் இது எல்லாத்துக்கும் இப்ப சரியாகும். துணி பாத்ரூம்க்கு போய் குளிக்கிறதுக்காக டேப்ப ஆன் பண்ணப்போ அதுல இருந்து தண்ணி வரல. ஷவர் ஆன் பண்ணப்போ கூட அதுல இருந்து தண்ணி வரல. அத பார்த்து துணி கொஞ்சம் பதட்டமாயிட்டா. அட என்ன இது, காலையில நல்லா தானே தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன தண்ணி நின்னு போச்சு அப்படின்னு டேப்ப தட்டி பார்த்து, வேர்த்துட்டு என் உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு இப்போ குளிச்சே ஆகணும். ஒருவேளை டேங்க்ல தண்ணி காலியா இருக்குமோ? துணி மாடிக்கு போய் வாட்டர் டேங்க பார்த்தா. அதுலயும் தண்ணி இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெயில் அதிகமானதுனால அவளுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வேர்த்து கொட்டுறதுனால அவளுக்கு ரொம்ப அசதியாவும் இருந்துச்சு. ஐயோ வெயில் பயங்கரமா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுதே, எனக்கு இப்ப குளிச்சே ஆகணும், ஆனா தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிச்சு, நான் குடிக்கிறதுக்குன்னு 2 கேன் தண்ணிய கொண்டு வச்சிருக்கேன். அந்த கேன் தண்ணி ரொம்ப கூலா இருக்கும். இப்போ அந்த கேன் தண்ணிலேயே குளிக்கிறேன். அதுக்கப்புறம் கேன் தண்ணிய ஆர்டர் பண்றேன். அதான் என்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணலாம். அப்படி துணி வீட்ல குடிக்கிறதுக்காக இருந்த கேன் தண்ணிய கொண்டு போய் ஊத்தி குளிச்சுட்டு வந்தா. குளிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப வீட்ல குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்கிற விஷயத்த அவ மறந்து போயிட்டா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பாவம் அவளுடைய பொண்ணான புஜ்ஜி ரொம்பவும் தாகத்தோட அசதியா வீட்டுக்கு வந்தா. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா துணி கிட்ட, மம்மி மம்மி, வெளிய வெயில் பயங்கரமா இருக்கு மம்மி, எனக்கு விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, தொண்டை எல்லாம் காஞ்சி போகுது, குடிக்க சில்லுது தண்ணி கொடுங்க. ஓ வந்துட்டியாம்மா, இரு உக்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். துணி கிச்சனுக்கு போய் பார்த்தப்போ அங்க கேன் எல்லாம் காலியா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அங்க பாட்டில் எல்லாமே காலியா தான் இருந்துச்சு. அப்பதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இன்னைக்கு குடிக்கிறதுக்காக வச்சிருந்த 2 கேன் தண்ணியில தான் அவ குளிச்சிருக்கா. இப்ப வீட்ல குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு. ஐயோ, குடிக்கிற தண்ணி எல்லாம் நான் குளிச்சிட்டேன். இப்போ புஜ்ஜி வேற தண்ணி கேக்குறா. வீட்ல குடிக்க குழந்தைக்கு தண்ணியே இல்லையே அப்படின்னு வெளியில வந்து, புஜ்ஜி வீட்ல தண்ணி காலி ஆயிடுச்சு, நான் கடைக்கு போய் கொண்டு வரேன். புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா அம்மா, எனக்கு
எனக்கு இப்பவே குடிக்க தண்ணி வேணும். தண்ணி குடிக்கலனா என் தொண்டை காஞ்சு போய் நான் செத்து போயிடுவேன். எனக்கு இப்பவே குடிக்க தண்ணி வேணும். பாவம் புச்சி அழ ஆரம்பிச்சிட்டா. பொண்ணோட அழுகிய பார்க்க முடியல. கடைக்கு போய் கொண்டு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் புச்சி தாகத்தை தாங்க மாட்டான். அப்பதான் துணிக்கு சிச்சுவோட ஞாபகம் வந்துச்சு. அவகிட்ட போய் தண்ணி கேட்கலான்னு நினைச்சான். ஆனா காலையில சிச்சுவை கிண்டல் பண்ணது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்து தன்னைத்தானே நினைச்சு அவ வெக்கப்பட்டா. ஆனாலும் வேற வழி இல்ல. தான் குழந்தையோட தாகத்தை தீக்கிறதுக்காக துணி சிச்சுவோட வீட்டுக்கு தண்ணிய கேக்குறதுக்காக போய் நின்னா. சிச்சு, ஓ சிச்சு, உள்ள இருக்கியா? சிச்சு வெளியில வந்து, துணி நீயா? என்ன என் வீடு தேடி வந்திருக்க? உன் வீட்ல ஏசி ஒர்க் ஆகலையா? இல்ல என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட டைம் பாஸுக்காக வந்தியா? அப்போ துணி அழுதுகிட்டே, சிச்சு என்ன மன்னிச்சிடு. காலையில ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன். ஆனா இப்ப உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. என் வீட்ல குடிக்க தண்ணி இல்ல. என் பொண்ணு புஜ்ஜி தண்ணி இல்லாம ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. துணியோட கண்ணுல வர கண்ணீரை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் வருத்தப்பட்டா. அவளுடைய மனசு நல்ல மனசு அப்படிங்கறதுனால துணியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு குடம் தண்ணிய கொண்டு வந்து துணிக்காக அவ கொடுத்தா. இந்த துணி, இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணிய கொண்டு போய் புஜ்ஜிக்கு கூட. சின்ன பசங்க தாகமா இருக்க கூடாது. உன் கூட எனக்கு சண்டையா இருக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யறது நம்ம தர்மம். அப்போ துணி ரொம்ப கவலையா, சிச்சு என்ன மன்னிச்சிடு சிச்சு. காலையில நான் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசினேன். ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்ப எனக்கு உதவி செஞ்சிருக்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணம் என்ன வாழ வைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இருந்தாலும் வீட்ல எதுக்கு தண்ணி வரலன்னு எனக்கு தெரியல. உன் வீட்ல தண்ணி எதுக்கு வரமாட்டேங்குதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியும். நீ போய் புஜ்ஜிக்கு தண்ணி கொடு. துணி சந்தோஷமா அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் புஜ்ஜிக்கு குடிக்க கொடுத்து அவளுடைய தாகத்தை தீத்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு ஏன் தண்ணி வரல அப்படின்னு அவ வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவ வீட்டுக்கு போற ஒரு பைப் லைன் உடைஞ்சிருக்கிறத சிச்சு காக்கா கவனிச்சா. துணி இங்க வா. உன் வீட்டுக்கு வர பைப்ப யாரோ கட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் தண்ணி வரல. உன் வீட்டு பைப்ப யாரு கட் பண்ணிருப்பா? அத பார்த்து துணி, வீட்டுக்கு வர தண்ணி பைப்ப கட் பண்ணிட்டாங்களா? யாரு பண்ணிருப்பா? ஓ, காலையில மகி சோட்டு 2 பேரும் என்கிட்ட பணத்தை கேக்குறதுக்காக வந்திருந்தாங்க. நான் என்னோட பணத்திமிரில அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டேன். அவங்க தான் பண்ணிருக்கணும். தப்பெல்லாம் என்னோட இதுதான். இதுக்கு நான் தான் காரணம். நான் அப்படி பேசிருக்க கூடாது. துணி, கோமா இருந்தப்போ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க. சரி, என்கிட்ட பிளம்பிங் வேலை செய்யற பைப்புங்க கம் எல்லாம் இருக்கு. நான் போய் கொண்டு வந்து சரி பண்றேன். சிச்சு காக்கா உடனே வீட்டுக்குள்ள போய் கம்மு, டேப்பு, டூல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உடைஞ்சு போயிருக்கிற அந்த பைப் லைனை சரி பண்ணா. இப்போ துணியோட வீட்டுக்குள்ள எல்லா குழாலையும் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே துணிக்குருவி வெளியில வந்து சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு கவலையா, சிச்சு, என் கண்ணுல இருக்கிற கர்வம் போய் இந்த நல்ல உலகம் இப்ப எனக்கு தெரியுது. என் வீடு பெருசா இருந்தாலும் என் மனசு சின்னது. உன்னோட வீடு சின்னதா இருந்தாலும் உன்னோட மனசு பெருசு. நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ, சோட்டு, மகி உங்க எல்லாருக்கும் நல்ல கௌரவம் கொடுத்து நான் நல்லா பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடு சிச்சு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல துணி, நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்துட்டல. இனிமே அக்கம் பக்கம் இருக்கிற நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு நாளைக்கு மகி சோட்டுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு. கண்டிப்பா சிச்சு, நான் அவங்களுக்கும் உதவி செய்றேன். இன்னைக்கு எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. அன்னையில இருந்து துணி அவளுடைய மனசை மாத்திக்கிட்டு சிச்சு காக்கா கூட மட்டும் கிடையாது, அவ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோடவும் நல்லபடியா பேசி பழக ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் அவளால முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பிச்சா. பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, நல்ல மனசு இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சிச்சு அவளுக்கு தெரியப்படுத்தினா.